ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்கள். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது நாம் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதையெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி தேவன் நமக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அதை அனுபவிக்க தேவன் நம்மளுக்கு கொடுக்கவில்லை. நமக்கு அநேக மாதமாக வருமானம் வரும். அநேகர் வட்டிக்கு அந்த பணம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் அது அந்நிய மனுஷருக்கு தான் போய்கொண்டே இருக்கிறது தவிர நாம் சம்பாதிக்கிறது நாம் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. அந்நிய மனிதன் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய சம்பத்தையும் நம்முடைய கனத்தையும் அந்நிய மனிதர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த சாபமான காரியம் இப்பொழுதே நம் தேவனிடத்தில் நாம் பிரார்த்திப்போம். நம் மாதம் அநேக வருமானங்கள் வரும். சிலருக்கு தினந்தோறும் வருமானம் வரும், சிலருக்கு வாரந்தோறும் வருமானம் வரும். உங்களுக்கு இருக்க சம்பத்துகள் எல்லாமே அந்நியர்கள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த சாபக்கட்டுகள் இருக்கிறது. இந்த சாபக்கட்டுகள் இப்பொழுது நாம் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். தேவன் அவர் நொடி பொழுதில் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய சம்பத்தையும் நாம் அனுபவிக்க தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அநேகருக்கு இருக்கிற சாபங்கள், தலைமுறையாக தொடர்ந்து வருகிற சாபங்கள் தேவன் தாமே இந்த வீடியோ மூலியம் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். சாபங்கள் இப்பொழுதே முறிந்து தன்னுடைய செல்வத்தை தானே அனுபவிக்கட்டும், தன்னுடைய சம்பத்தை தானே அனுபவிக்கட்டும். இப்பொழுது தேவன் அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே செல்வத்தை நீங்களே அனுபவிக்க தேவன் அனுகிரகம் பாராட்டுவார். இந்த வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.